ஹாய் ஆல். இன்றைக்கி என் பசங்களுக்கு லஞ்சுக்கு இட்லி அண்ட் முருங்கைக்கீரையில் செஞ்ச சட்னி தான் பேக் பண்ணி அனுப்பிச்சேன். அந்த ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வறுத்துட்டு அது கூடயே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வறுத்துட்டு 5-6 பல் பூண்டு, உரித்த பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த வறுத்த துவரம்பருப்பு, ஜீரகம், தனியா, பூண்டு இந்த கலவை கூட பொட்டுக்கடலை, உடச்ச கடலையும் ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் சேர்த்து, காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இல்லை ஆற வச்சிடலாம் ஒரு தட்டில். முருங்கைக்கீரைகளை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு, அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். அதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அந்த துவரம்பருப்பு, முருங்கைக்கீரை, வறுத்தரைச்ச முருங்கைக்கீரை, துவரம்பருப்பு கூட ஒரு பிடி அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகா 2-3 பச்சை மிளகா, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டா நல்ல சுவையான டேஸ்டியான முருங்கைக்கீரை சட்னி. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம் சேர்த்து தாளித்து விட்டுடலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.